நீட் 2026 என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துறாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க போகிறாங்க. ஐயோ இன்னும் சார் அப்படின்றீங்களா? அப்ளிகேஷன் கொடுத்து முடிச்சதுவே என்ன ஆகும்? நீட் எக்ஸாம் வந்துடும். ரைட்டா? நிறைய பேர் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்த வாட்டி ஆர்ஜிஆரோட டார்கெட் என்ன டார்கெட்டு? சேஃப் ஸ்கோர். எப்படி என்ன பேப்பர் கேட்டாலும் நான் சீட்டு வந்து அடிச்சிடணும் அப்படின்னா நம்ம என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். 650 மார்க்ஸ் 2026க்கு. இதுதான் நம்மளுடைய டார்கெட்டு. நெக்ஸ்ட்டு 4 மந்த்ஸில் நம்ம அடித்து தூள் கலப்புறதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பயாலஜி வீடியோ வந்து போட்டிருக்கோம். எப்படியெல்லாம் வந்து ட்ராக் பண்ணி நம்ம அந்த 4 மந்த்ஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி பயாலஜியில் 350 to 360 ஆகணும் அப்படின்ட்டு. அந்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இல்லைனா எண்டு கார்டில் கொடுக்குறோம், பார்த்துக்கிடுங்க. ரெண்டாவது ஃபிசிக்ஸில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ஸ்கோர் 140+ வாங்கணும் அப்படின்றதுக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கைடன்ஸு எக்ஸ்பர்ட்ஸ் கூட கன்சல்ட் பண்ணி என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, சாப்டர்ஸ் வெயிட்டேஜ், இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இல்லைனா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறோம், பார்த்துடுங்க. ரைட். இப்போ இந்த வீடியோவில் இது ரெண்டுத்துலேயும் ஸ்கோர் பண்ணிட்டோம். நம்ம மீதியில் 650 மார்க்குக்கு பெண்டிங்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த சப்ஜெக்டில் மட்டும் நம்ம 140 to 160 அடிச்சிட்டோன்னு வச்சுக்க, நம்ம ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில்டு, நம்ம டார்கெட் வந்து அச்சீவ்டு. அப்போனா என்ன சப்ஜெக்டு? கெமிஸ்ட்ரி. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம டீம் என்ன பண்ணியிருக்கோம், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பக்காவாக எந்த சாப்டர்லாம் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத ரெடி பண்ணியிருக்காங்க. இதை தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தயவு செய்து 10 நிமிஷம் இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 160 மார்க் உங்களால் நீட் 2026 எடுக்க முடியும். நம்ம சொன்னதை பார்த்தா மட்டும் போதாது, அதை பண்ணிங்கன்னா எடுக்க முடியும். ரைட்டா? பார்க்கலாமா? நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். 2026 நீட் தேர்வு எழுதி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? அதுவும் நான் வந்து எனக்கு கவர்மெண்ட்லாம் வேணாம் சார், பிரைவேட் காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் சீட்லாம் வேண்டாம், எனக்கு MBBS சீட் கிடைச்சா போதும். அது என்னவா இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அப்ராடில் போய் நான் படித்தாலும் பரவாயில்ல. ஆனால் 2026 நான் குவாலிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி ரெடியாக இருக்கோங்க. 35 நாள் கிளாஸ். இப்போ கரண்ட் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் 35 நாள் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் கழிச்சு ஆன்லைனில் அட்டன் பண்ணிங்கன்னா வெறும் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு சப்ஜெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலயமா அதில் டெஸ்ட் கொடுத்து உங்களை வந்து கம்ப்ளீட்டாக தரவு பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாளுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து எக்ஸாம் எழுத வைக்க போகிறோம். உங்களை வந்து என்ன பண்ண போகிறோம், குவாலிஃபை பண்ண வைக்கிறோம். இந்த கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தால் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். எல்லாம் ஓகே தான், இமீடியட்டாக இருந்து ஜாயின் பண்ண படம் பிடிங்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு குவாலிஃபை ஆகலைன்னா உங்களுக்கு 100% நீங்கள் கட்டக்கூடிய பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறோங்க. அப்புறம் என்ன, இதில் என்ன இருக்குது, டீலு ஓகேவா? டீலுக்கு ரெடியா? நான் உங்களை குவாலிஃபை பண்ண வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறீங்க. குவாலிஃபை பண்ண வைக்கலன்னா உங்கள் ஃபீஸை நான் திருப்பி கொடுக்குறேன். ஓகே, நான் ரெடி. நீங்கள் ரெடியா? கால் பண்ணுங்கள் 9176552121. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்கும். இந்த வீடியோவை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ என்ன பண்ணிடணும், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். 90% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம டீமுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். பரவாயில்லையே, நம்ம வீடியோ இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்களே, பார்க்குறாங்களே. அப்புறம் என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து உங்களை மாதிரி அவங்களும் 650 மார்க் எடுக்கணும், கெமிஸ்ட்ரியில் ஒரு 160 மார்க்ஸை ஈஸியாக அடிச்சிடணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கும். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏக்கம் இருக்கும், யாருன்னா எதனா சொல்லி தருவாங்களா அப்படின்னு. அப்போ இந்த வீடியோவை என்ன பண்ணிடணும், அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, உங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு, அவனுக்கு நீ ஃபார்வர்ட் பண்ண முடியாது, யோசனையில் இருப்பேன். என்ன பண்ணணும், உன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சணும், அவனே என்ன பண்ணுவான், பார்த்துருவான். சரியா? அப்போ இந்த லிங்க்கை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருங்க. அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக இந்த மாதிரி இன்னும் பெஸ்ட்டான வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம டீம் மோட்டிவேட் ஆகணும்ல. என்ன பண்ணோம், லைக் பட்டனை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்லையே இவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 4 மந்த்ஸில் அட்டகாசம் வீடியோலாம் உங்களுக்கு வர்றதுக்கு அவங்க வழி பண்ணி கொடுப்பாங்க. பண்ணுறீங்களா? பண்ண முடியும்ல, சின்ன ஹெல்ப் தானே, உங்ககிட்ட பணமாக கேட்டோம், இல்லை பண்ணுங்க. ரைட். ஓகே, இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் கெமிஸ்ட்ரி டிசைட் நீட் ரேங்க். நீட்டு ரேங்க் வந்து வாங்கிறதுக்கு நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டு ப்ளே பண்ணுது. அப்படின்னா ஏன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 15 வாரத்தில் பேஸ் வைஸ் மாஸ்டர் பிளான் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன், சொல்ல போகிறேன். யூஸ்டு பை டாப்பர்ஸ். இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம ஏதோ ஒன்று புதுக்கான்னு பேசுறது கிடையாது. டாப்பர்ஸ் யூஸ் பண்ணதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் டாமினேட் கெமிஸ்ட்ரி இது
ரைட்டா. நீட்டு இதை வந்து டாப்பர்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்களோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி உங்ககிட்ட நான் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸு அந்த சைடு இந்த சைடு எதிர் சைடு மேலே சைடில் யாரா கூப்பிட்டாங்கன்னா பார்க்காதீங்க. திரும்பி யூ ஹவ் டு இன்வெஸ்ட் யுவர் 10 மினிட்ஸ் டைம் ஒர்த் ஸ்பெண்டிங்ப்பா, மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன். வை கெமிஸ்ட்ரி டிசைன் நீட்டோட ரேங்க் ஏன் வந்து அது டிசைட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி கான்ட்ரிபியூட்ஸ் 180 மார்க்ஸ், கிட்டத்தட்ட 25% நீட்டில் வந்து கெமிஸ்ட்ரியில் இருந்து தான் வருது. அதுலேயும் ஈக்குவல் டு ஃபிசிக்ஸ், பட் ஃபார் மோர் ப்ரெடிக்டபிள் அண்ட் ஸ்கோர் ஃப்ரெண்ட்லி. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பயாலஜியில் சில விஷயங்களை கற்றுட்டு இருக்கணும், ஃபிசிக்ஸில் இது மாதிரி பண்ணுறோம். ஆனால் இதில் பண்ணுறதும் இதில் பண்ணுறதும் உங்களுக்கு மூணுக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் கெமிஸ்ட்ரியில் ப்ரிடிக்ட் பண்ணிடலாம், இவ்வளோ மார்க் வந்துரும்ப்பா, ஈஸியாக அடிச்சிருவோம்ப்பா அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணால் வரும் அதை தான் வந்து ஃபேஸு 4 பேஸாக பிரித்து உங்களுக்கு நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஐ இம்பேக்ட் எ ஸ்ட்ராங் கெமிஸ்ட்ரி ஸ்கோர் அலோன் கேன் புஷ் யூ இன்டூ 650. நம்ம டார்கெட் 650 அண்ட் ஓகே போகணும் அப்படின்னா நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் போகிறதுக்கான வழி தான். ரைட்டா. டீப் ஓவர் வால்யூம், அன்லைக் பயாலஜி இட் நீட்ஸ் டெப்த்து நாட் வால்யூம். சும்மா நிறைய படிக்கணுன்றது டெப்த்து வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் கெமிஸ்ட்ரி. பேட்டர்ன் ரெகக்னேஷன், ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் பார்ப்போம் இல்லையா, பட் பேப்பர் பார்த்துட்டு என்ன பண்ணோம், நிறைய கேல்குலேஷன் போடணும். பட் அந்த வேலை வந்து கெமிஸ்ட்ரியில் கிடையாது. பேட்டர்ன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பட் நாட் ஹெவி கேல்குலேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கெமிஸ்ட்ரியில் கிடையாது. பார்த்ததுமே 2 ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்துடும்ப்பா, ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சர் தூக்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி டார்கெட் ஸ்கோர் வந்து நம்மளுடைய ஸ்கோர் எவ்வளோ கெமிஸ்ட்ரியில் 140லேருந்து 160. அப்போ நான் 35 to 40 கொஸ்டினை எப்படி அடித்து தூக்குறது அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு டாப்பர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்த்துடலாமா. ஒய் கெமிஸ்ட்ரி ஈஸியாக ஹைப்ரிட் சப்ஜெக்ட். ஒரு பயாலஜி ஒரு மாதிரி இருக்கும், ஃபிசிக்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன இருக்குது, ஹைப்ரிட் சப்ஜெக்ட். ஏன் சார் அதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கெமிஸ்ட்ரி இஸ் யூனிக் பிகாஸ் இட் கம்பைன்ஸ் 3 இருக்குது. அதில் ஆர்கானிக் இருக்குது, இன்ஆர்கானிக் இருக்குது, ஃபிசிக்கல் இருக்குது. 3மே 3 விதமாக இருக்கும். பயாலஜி லைக் மெமரி, எது ரியாக்ஷன்ஸ் ட்ரெண்ட். தென் ஃபிசிக்ஸ் லைக் நியூமரிக்கல்ஸ், இதில் ஃபிசிக்ஸ் நியூமரிக்கல்ஸும் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பேஸ்டும் இருக்குது. இன்ஆர்கானிக்லாம் மெமரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது பயாலஜி மாதிரி. அதே போல் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நியூமரிக்கல்ஸ் போட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ரைட்டா. தென் லாகர்தம் இதெல்லாம் டிஃபரன்சியேஷன் அண்ட் கேல்குலேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். தென் பேட்டர்ன் ரிப்பீட்டேஷன், சேம் ஐடியாஸ் நியூ டிஸ்கஷன்ஸ். ரைட்டா. இது நம்மளுக்கு ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ்டர் 80 to 110 என்ன பண்ணும், கோர் ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம மாஸ்டர் பண்ணிடணும்ப்பா. அது என்ன பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு, நியர்லி ஒரு 100 மார்க்ஸை ஈஸியாக நீட்டில் எடுக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுக்கும். சால்வ் 100 ஆஃப் நீட் கொஸ்டின்ஸ். ரியாக்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 80லேருந்து ஒரு 110 ரியாக்ஷன்ஸை தெரிஞ்சுட்டு நிறைய 100 ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த பேஸில் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம மார்க்கை தட்டிடலாம். தட்ஸ் வை கெமிஸ்ட்ரி gives a highest ROE அப்படின்றாங்க. சரியா. இப்போ 3 சப்ஜெக்ட் டொமைன்ஸ், 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஏன், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அது வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35% வரைக்கும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அதில் இருந்து ஒரு நம்ம சொன்னோம் இல்லையா மெமரி பேஸ்ட் இன்ஆர்கானிக். ரைட்டா. நம்ம NCERT புக்கை வந்து தலைகீழாக கரைச்சி குடிச்சிடணும். இதை ட்ரெண்ட்ஸ், பீரியாடிசிட்டி, தென் கோஆர்டினேஷன், காம்பவுண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ஸ். ஸ்ட்ராட்டஜி இதில் என்ன பண்ணோம், நான் சொன்ன மாதிரி NCERT ப்ளஸ் கம்பேரிசன் டேபிளை வச்சுக்கிட்டு அதை தரோ பண்ணிடணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இதுவும் 30 to 35% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்குறாங்க. மெக்கானிக்ஸம் அண்டு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆர்கானிக்கில். ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணோம், மெக்கானிசம் கிவ்ஸ் ரியாக்ஷன் பேட்டர்ன். ரைட்டா. மெக்கானிசம் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா பேட்டர்னை பிடிச்சிடலாம், ரியாக்ஷன்ஸ் எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு. தென் தேர்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 35 to 40%. நியூமரிக்கல்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இதில் என்ன பண்ணோம், டெரிவேஷன் ப்ளஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த இதையும் நம்ம வந்து பிடிச்சிடலாம். ரைட்டா. ஒன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆல் ஃபெயிலியர். நல்லா மக்கடிக்கிறதே 3த்துக்கும் பண்ணோன்னா வேலைக்கு ஆகாது. 3த்துக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணோம். RGR அகாடமி அதுக்காக தான் இருக்கும். உங்களுக்கு தெளிவாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம டீம் வந்து எக்ஸ்பர்ட் டீம்ஸ் இருக்காங்க, அவங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் மேக் யூஸ் ஆஃப் திஸ். ரைட்டா. விட்றாதீங்க. 3த்துக்கும் என்னென்ன சொன்னமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்களா? மார்க் 140 160 எடுத்துருவீங்களா? கீழே கமெண்ட்ல கொடுப்பீங்க, ஆமாம் நான் எடுப்பேன் அப்படின்ட்டு. ரைட்டா. நீங்கள் இதெல்லாம் நான் எங்கே சார் பண்ணுறது அப்படின்னா RGR இருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ரைட். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா
ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு 70லேருந்து 80 மார்க் எடுக்கணும்னா சில டாபிக்ஸ் படித்தாலே போதும். அப்படின்றப்ப டாப் ஸ்கோரிங் சாப்டர்ஸ் யூ மஸ்ட் மாஸ்டர் ஃபர்ஸ்ட், ரைட்டா? முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும், சில ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எல்லாம் பக்காவாக ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்டிகைடு, கீட்டோன்ஸ், கார்பாலிக் ஆசிட்ஸ் இது வந்து நம்மளுக்கு 8லேருந்து 12 மார்க் வரைக்கும் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மார்க் கிடைக்கும், 3 கொஸ்டின் வரும். பி பிளாக் எலமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. கெமிக்கல் பாண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின்லேருந்து 3 கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூக்லிபிரியம் அண்ட் அயானிக் யூக்லிபிரியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 மார்க்லேருந்து 8 மார்க்னா 2 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, ஹைட்ரோ கார்பன்ஸ், ஆல்கஹால்ஸ் எல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் ரெகுலராக கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தீஸ் அலோன் டிசைட் செலெக்ஷன்ப்பா. இந்த இருக்கக்கூடிய 1 2 3 4 5 6 நம்ம சொன்ன சாப்டர்லேருந்து இருக்கக்கூடிய டாபிக்ஸை என்ன பண்ணோம், தரோ பண்ணிட்டீங்கன்னா 70லேருந்து 80 மார்க்கு அப்படி அடிச்சிடலாம், ரைட்டா? அப்படி அடிச்சிடலாம். இப்போ நம்மளுடைய கோல் என்ன, 60 to 70% வெயிட்டேஜ் ஃபர்ஸ்ட் பேஸ். இப்போ ஃபேஸு 4 பேஸாக நம்ம பிரித்து ஒர்க் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பேஸு இது யாருக்கு அப்படின்னா ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ஏற்கனவே வந்து ரிப்பீட்டராக இருக்கும், இல்லை 11 and 12 நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கெமிஸ்ட்ரியும் நம்ம நல்லா படித்து வச்சுருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய 4 மாதத்தை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நம்மளுடைய டார்கெட் ஆனால் 650 போகிறதுக்கு கெமிஸ்ட்ரியில் எப்படி நான் 140 160 எடுக்கிறது அப்படின்றதா ஃபேஸ் 1ல் பார்த்தோம்னா டெய்லி ஃபோக்கஸ் என்ன பண்ணணும், என்சிஆர்டி கண்டிப்பாக படிக்கணும், டொமைன் வைஸ், ரைட்டா? தென் பில்டு ரியாக்ஷன் ஃபிளாஷ் கார்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். எதுக்கு, ரியாக்ஷன்ஸ்க்கு. சால்வ் மினிமம் 100+ MCQs டெய்லி பேசிஸில் நம்ம சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற டார்கெட்டை ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கோலு 60லேருந்து 70% அக்யூரசி வேணும்னா இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் வேலைக்காகும். ஃபிளாஷ் கார்டு சிஸ்டம், 1 ரியாக்ஷன் பெர் கார்டு வச்சுக்கணும். எப்பெல்லாம் பார்க்குறப்ப டக்கு 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 டக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரியாக்ஷன் கிவ்ஸ் கண்டிஷன், கிவ்ஸ் ப்ராடக்ட், கிவ்ஸ் ரீசன். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபவுண்டேஷன் ஃபேஸ் டிசைட் எவ்ரிதிங். இந்த கரெக்டாக இருக்கக்கூடிய ஃபேஸ் 1ல் டேஸ் எவ்வளோ, இந்த ஒரு மாதம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், 31 நாளும் இந்த வேலையை தெளிவாக பண்ணோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடும். அடுத்த ஃபேஸ் 2ல் 32லேருந்து 59வது நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் கெமிஸ்ட்ரிக்கு அப்படின்னா பேட்டர்ன் மாஸ்டரி. பேட்டர்ன் மாஸ்டரியில் கோல் வந்து 75லேருந்து 85% வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அக்யூரசியை மெயின்டைன் பண்ணணும். கீ ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஃபோக்கஸ் ஆன் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஏற்கனவே ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் சொன்னேன் இல்லை, அந்த சாப்டர்ஸ் எல்லாம் திருப்பி கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி அதை பார்த்துட்டு வாங்க, ரைட்டா? பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பேண்ட் ரியாக்ஷன் கார்ட்ஸ் டு நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், 110 கார்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ரியாக்ஷன்ஸ்க்கு கார்டு. தென் சால்வ் ஒவ்வொரு சாப்டர்லையும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்குன்னா நம்ம போட்டோம் அப்படின்னா வில் ஐடென்டிஃபை த பேட்டர்ன், ஐடென்டிஃபை ரிப்பீட்டிங் கொஸ்டின் பேட்டர்ன். அப்போ நம்ம திருப்பி ரிப்பீட்டடாக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை போடுறப்ப டெஃபினட்டாக நம்ம பேட்டர்னை முடிச்சிடும். பேட்டர்னை முடிச்சிட்டோன்னு வச்சுங்க ஈஸியாக எந்த கொஸ்டின் வந்தாலும் அடிச்சிடலாம். அது வரைக்கும் நம்ம போடணும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, சார் எனக்கு 10 கொஸ்டின் போட்டது நான் பிடிச்சிட்டேன் சார் எப்படின்றத. ஒருத்தன் சொல்லுவான் 100 கொஸ்டின் போட்டால் கூட எனக்கு வரல சார் அப்படின்னா என்ன பண்ணோம், அவனுக்கு இன்னும் தட்டுப்படலை, இன்னொன்று 120க்கு பண்ணணும், இன்னொன்று 160க்கு பண்ணணும், அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒருத்தன் வந்து பிறந்ததுமே கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்துருவான், கோடீஸ்வரனா வாழ்வான். ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுமே பிச்சைக்காரன் வீட்டில் பிறப்பான், கஷ்டப்படுவான், அப்புறமா புக்கி ஓடி அடித்து பிடிச்சி ஒரு 60 வயசில் கோடீஸ்வரன். ஆனால் 2 பேருமே கோடீஸ்வரர் ஆகிறாங்க இல்லை. அப்போ சில விஷயங்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்குமா, இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி பக்காவாக ஒர்க் பண்ணி டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய மெயின். டீட் டஸ் நாட் டெஸ்ட் நியூ ஐடியாஸ், ஒன்லி நியூ ஃபார்மேட்ஸ், ரைட்டா? அதனால் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தென் ஃபேஸ் 3 வந்துட்டோம். இப்போ கிட்டத்தட்ட 59 நாள் முடிஞ்சிச்சு. 60லேருந்து 90 நாள் 3வது மாதம் நம்ம மார்க் டெஸ்ட் அண்ட் எரர் எலிமினேஷன். இது வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம எவ்வளோ தரவாக இருக்கிறோம், எவ்வளோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கோம், இதெல்லாம் ரைட்டு. ஆனால் எவ்வளோ மார்க் டெஸ்ட் எழுதியிருக்கோம், மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறமா அதில் வர எரர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி எப்படி எலிமினேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம வந்து ரொம்பவே முக்கியமாக பார்க்கணும். கோல் இந்த டைமில் வந்து நம்ம 140+ அப்படின்றது கெமிஸ்ட்ரி மார்க்காக நம்ம செட் பண்ணிட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்ட்ராட்டஜி ஆல்டர்னேட் டே கெமிஸ்ட்ரி மார்க் டெஸ்ட் எடுத்துக்கணும், ரைட்டா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கெமிஸ்ட்ரி மார்க். டீப் எரர் அனாலிசிஸ் நோட் புக் எழுதி முடிச்சதுமே உட்காந்து கொஸ்டின் ஆன்சரை வச்சுட்டு உங்களுக்கு தெரியலன்னா சொல்யூஷனை வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் அதில் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் ஐடென்டிஃபை பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 6 டைப்பான எரர் அனலைசிங் இருக்கு, ரைட்டா?
என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவோம், கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரியாமல் சில பேர் மிஸ்டேக் பண்ணுவோம், ரியாக்ஷனால கன்ஃபியூஷன் வந்துடும், சில பேருக்கு வந்து மெமரி லேப்ஸ், எதனா ஒரு படிச்சு மைண்டில் வச்சிருப்போம் திடீர்னு மறந்துடுவோம், சில பேருக்கு கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணிடுவோம், சில பேர் வந்து பேட்டர்னை மிஸ் பண்ணிடுவோம், சில பேர் வந்து டைம் இஷ்யூஸ் கரெக்டாக 1 ஹவரில் பண்ணுறது 2 மணி நேரம் வச்சுட்டு கெமிஸ்ட்ரி உட்காந்துட்டு இருப்போம். அப்போ இந்த லேகிங் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணும். இந்த 6 மிஸ்டேக்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிச்சிடலாம் 140 கன்ஃபார்ம்டாக தூக்கிடலாம். ரைட்டா? சம் ஸ்கோர் ரைஸ் ஒன்லி ஆஃப்டர் எரர் கரெக்ஷன். இப்போ 140ன்றதை அடுத்தது 160 போனோம்னா எரர் கரெக்ஷன் யாரெல்லாம் பக்காவாக பண்ணுறாங்களோ, எரர் கரெக்ஷன் பண்ணிட்டு அந்த எரரை அகைன் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அதை பண்ணுறவங்களுக்கு 90% ப்ளஸ் அக்யூரசி வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 16 நாள் லாஸ்ட்டில் ஒரு 16 டேஸ் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ? 106 நாள் ஃபார்மல். ரைட்டா? இப்போத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 106 நாளுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 16 டேஸுக்கு ஃபைனல் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நோ நியூ டாபிக்ஸ். அப்போ போய் உட்காந்து புதுசு புதுசாலாம் படிக்கிறதுலாம் கிடையாது. ஏற்கனவே சொன்ன டைமில் அதெல்லாம் பக்கா பண்ணிடணும். ஒன்லி ரிவிஷன் ப்ளஸ் பிஒய்கியூஸ் மட்டும் தான் நம்ம அந்த டைமில் பார்க்கணும். டெய்லி ரியாக்ஷன் ப்ளீட்ஸ் ஆல்மோஸ்ட் 110 கார்டு கிட்ட வச்சுட்டு இருப்போம். அதெல்லாத்தையும் திருப்பி பார்த்து பக்காவாக பண்ணி வச்சிடும். ஃபுல்லி எக்ஸாம் ஸ்டிமுலேஷன் டைமிங். ரைட்டா? இதில் எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா 150, 160, 180க்கு ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் அந்த 106வது நாள் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் என்ன மாதிரியான பேப்பர் கொடுங்கப்பா, என்ன மாதிரியான ஈஸியாக கொடுங்க, இல்லை எப்படி ஏன்னா டஃப்பாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் நம்மளுடைய டார்கெட் என்ன? தி ஸ்பேஸ் கன்வெர்ட் ப்ரிப்பரேஷன் இன்ட்டு ரேங்க்குக்கு போகிற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டெபிளைஸ்டாக மார்க் வர அளவுக்கு பண்ணிடும். ஆனால் இதை வீடியோ பார்த்தா மட்டும் போதுமா? வீடியோவில் சொன்ன விஷயங்களை மைண்டில் வாங்கிக்கணும், மைண்டில் வாங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணணும், ஷெடியூலிங் வச்சுக்கணும், டெய்லி பேசிஸில் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கணும், எவ்வளோ கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வந்து போட்டு பார்க்குறீங்க, இது எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப சிலதெல்லாம் நடக்கும், சிலதெல்லாம் நடக்காது. என்னெல்லாம் நடக்கலையோ மறுநாளுக்கு கேரி பண்ணி அதெல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும். அவ்வளோதான். காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கணும்னா எழுந்துக்கணும். காலையில் எழுந்ததுமே தூக்கம் வரும். எழுந்துக்கிறதுமே தூக்கம் வந்தால் என்ன பண்ணணும்? தூக்கம் வந்தால் நிறைய பேர் நம்ம தூங்கிடுவாங்க. நம்ம என்ன பண்ணோம்? தூங்கக்கூடாது. அப்படியே கடன்னு சுடு தண்ணி வச்சுட்டு தலையில் எடுத்து ஊற்றிட்டு கொதிக்க இருக்கோம், அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடுவோம். ரைட்டா? சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி ஊற்றினா திருப்பியும் வந்து குளிர் போயிடுச்சு அப்படின்னு திருப்பி போய் படுத்துருவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? நல்லா ஐஸில் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய தண்ணி தண்ணி எடுத்து மேலே எடுத்து ஊற்றிடும். ஐயோ குளிருதே இன்னும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் தூக்கம் ஓடிடும். ரைட்டா? அப்போ 2 டெக்னிக் இருக்குது. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுடு தண்ணியை வச்சுட்டு ஊற்றினாலையும் உள்ளே இருக்கக்கூடிய தூக்கம் ஓடிடும். நல்ல சில்லுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து தண்ணியை ஊற்றிக்கிட்டாலும் ஐயோ குளிருதே அப்படின்றதுல தூக்கம் ஓடிடும். 2 டெக்னிக் சொல்லியிருக்கேன், யூஸ் பண்ணிக்க தூக்கம் போகிறதுக்கு காலையில். ரைட்டா? ஃபைனல் கெமிஸ்ட்ரி சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா மாஸ்டர் 80 to 110 ரியாக்ஷன்ஸை வந்து ஃபிங்கர் டிப்ஸில் அப்படி வச்சு டப்புன்னு சொல்லணும். பார்த்துட்டு இருக்கவங்ககிட்டலாம் சொல்லணும், அப்பா அம்மா கிட்ட சொல்லணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். எங்கெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் திருப்பி சொல்லிட்டு இருக்கு. ஃபோக்கஸ் ஆன் டாப் 9 சாப்டர்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாப்டர்ஸில் கரெக்டாக பக்காவாக ஒன்று கூட விடாமல் ஜம்முன்னு பண்ணிடுங்க. பிஒய்கியூஸ் வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது. குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கான பிஒய்கியூஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? போட்டு பார்க்கணும். ரைட்டா? அது இல்லாமல் நியூ கொஸ்டின்ஸ் எதனா இருக்கா, யாருன்னா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களா, இல்லை நீயே திங்க் பண்ணி உன்னால் கிரியேட் பண்ண முடியுமா, இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். அதே போல் 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கரெக்ட், 3 ஆப்ஷன் ஏன் கரெக்டாக வரல அப்படின்ட்டு அந்த 3 ஆப்ஷன் வச்சு எதனா கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ண முடியுமான்றதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமினர் எப்படி பண்ணுவான்? ஒரு டாபிக் ஒரு குழந்தை பார்க்குது அப்படின்னா அந்த டாபிக்ல இருந்து அந்த குழந்தை எப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்களும் கொஸ்டின்ஸை கன்ஃபியூஸ் பண்ணி எப்படியெல்லாம் பண்ண முடியுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமினர் ஆங்கிள் இதெல்லாம் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நார்மல் ஸ்டூடெண்ட் மாதிரியே படிச்சுட்டு இருந்தால் நடக்காது. ரைட்டா? ஒரு கான்செப்ட் இருக்குது, எப்படியெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்படியெல்லாம் ட்ரிக்கியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நீங்களும் திங்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாமினர் எப்படின்னா கேட்டாலும் அடித்து தூள் கிளப்பிடலாம். நம்மளுக்கு அந்த 140 மார்க்குன்றது 160 மார்க் அப்படி ஈஸியாக வந்துடும். சொல்ல முடியாது, 180 கூட தட்டிடலாம். அனலைஸ் எவ்ரி மிஸ்டேக், கெமிஸ்ட்ரி இஸ் நாட் ஈக்குவல் டு பிசிக்ஸ், இஸ் நாட் ஈக்குவல் டு பயாலஜி. அது கொஞ்சம் பார்த்துங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 கலந்த கலவை நான் அப்படின்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி வந்து பிசிக்ஸ் பயாலஜி எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு கலவை தான் நம்மளுடைய கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி இஸ் த மோஸ்ட் கண்ட்ரோலபிள் சப்ஜெக்ட் இன் நீட். அதனால் பார்த்துங்க, சக்ஸஸ் ஃபார்முலா கொடுத்துட்டேன். 650 எடுக்கிறதுக்கு 160 மார்க் இது சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு இந்த வீடியோ போதும் உங்களுக்கு. வேறு வீடியோ வருமா? மாதம் கொடுப்பாங்களா?
வாரம் எதனா கொடுப்பாங்களா, ஸ்ட்ராட்டஜி மாற்றுவாங்களா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் 4 ஓடிடும். 2026 எக்ஸாம் வந்துடும். திருப்பி 2027க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிடும். சார் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கைட் பண்ணால் நல்லா இருக்கும்னா ஆர்ஜிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் வச்சுருக்கோம். தென் வந்து ஃபோக்கஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து 650 மார்க்ஸ் வாங்கிறதுக்கு 2027 உடனே +2 எக்ஸாம் முடிஞ்சதுமே 1 இயருக்கு ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் 20 பேர் தான் ஸ்டூடெண்ட்டு. காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண நைட்டு 11 மணிக்கு வரைக்கும் அந்த கிளாஸஸ் இருக்கும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 3 சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர், உங்களுக்கு வந்து டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர் அப்படின்ற மாதிரி 3 சப்ஜெக்ட்டு. இது 4 சப்ஜெக்டாக நம்ம பிரித்தோன்னா 3 × 4 12 டீச்சர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. எம்எம்சி, கேஎம்சி, தென் ஸ்டான்லியில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கோஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டர்ஷிப் கொடுக்க போகிறாங்க. அவங்க ஒரு 4 பேர், இது ஒரு 12, ஒரு 4, 16 பேர். ஆஃபீஸ்லேருந்து ஒரு 4 மென்டர்ஷிப் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக நீங்கள் டைவெர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுக்குவாங்க. 20 பேருக்கு 20 பேரை சப்போர்ட் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டில் எந்த இன்ஸ்டியூட்லையுமே பண்ணாத ஒரு விஷயத்தை ஆர்ஜிஆர் சென்னையில் அண்ணா நகரில் அட்டகாசமாக பண்ணுறோம். அந்த 20ல் ஒருத்தராக நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு 650 மார்க் இல்லை, கவர்மெண்ட் கோட்டா சீட்டை கண்டிப்பாக 2027 இப்போ ஸ்டார்ட் பண்ணி மார்ச் எக்ஸாம் முடிஞ்சோமே ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுறோம். 12 மாதம் ஒர்க் பண்ணுறோம். ஏப்ரல் டு ஏப்ரல் ஒர்க் பண்ணுறோம். 2027 நம்ம கவர்மெண்ட் சீட்டை தட்டுறோம். அப்படி தட்டல அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை 100% ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். யாருக்கே கொடுப்பா, வா சொல்லித்தரேன், இதெல்லாம் படி, இதெல்லாம் செய் அப்படின்ட்டு சொல்லுவாங்களே தவிர உன்னை படிக்க வச்சு செய்ய வச்சு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி அதில் ஏதாவது நீ விட்டுட்ட அப்படின்னா சீட்டு கிடைக்காம போயிடுச்சுன்னா வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா உங்கள் பேரண்ட்லாம் ஹார்ட் ஏர்ன்டு மணி, அதை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு விரும்ப வேண்டாம். ரைட்டா? நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை 100% உங்களுக்கு அப்படியே ரீஃபண்ட் பண்ணுறோம். இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட வாங்குற பணத்தை நாங்கள் திருப்பி கொடுக்குறோன்னா திருப்பி கொடுக்கறதுக்காக இந்த கமிட்மெண்ட் கொடுக்குறேன். இல்லை, நீங்களும் நாமளும் சேர்ந்து ஜெயிக்கிறோம். எவன் சொன்னா நம்மளால நீட் அடிக்க முடியாது, எவன் சொன்னா நம்மளால சீட்டு வாங்க முடியாது, யார் சொன்னா கவர்மெண்ட் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சேலஞ்சிங் சீட்டு அப்படின்னு. நம்ம கவர்மெண்ட் கோட்டா ப்ராப்பரா பண்ணோம்னா வந்துற போகுது. எப்படி வராது? சொல்றதை செஞ்சா வரப்போகுது, செய்யாம இருந்தா வராது. ரைட்டா? உடம்பு சரியில்லாம போய் படுத்துக்கிட்டா வருமா? உடம்பு சரியில்லையோ நான் பண்ற விஷயத்தை டெய்லி பேசிஸ்ல பண்ணானா உடம்பும் கொஞ்ச நாள்ல சரியாட போது, விஷயங்களும் நம்ம செய்டுவோம். சில பேர் என்ன பண்ண, உடம்பு சரியில்லை போய் படுத்துருவாங்க, படிக்கவும் மாட்டாங்க, உடம்பும் சரியாகாது. அப்ப எப்படி நடக்கும்? இல்ல உடம்பு சரியாக படிக்கிற விஷயங்கள் தட்டுப்படி ஆகாது. இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவாங்க, ரிலேஷன் வீட்டுக்கு போவாங்க, சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போவாங்க, ஃபங்க்ஷன்ஸ் போவாங்க, ஃபெஸ்டிவல்ஸ் போவாங்க. இதெல்லாம் பண்ணா நடக்குமா? நடக்காது. ரைட்டா? என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இப்போ நான் பேசணும் உங்ககிட்ட, நான் பேசினா தானே உங்களுக்கு அந்த மெசேஜ் கன்வே ஆகும். நான் பாட்டுன்னு வாயை கசிச்சுட்டு இருந்தேன், வாயிலிருந்து வார்த்தையே வராமல் இருந்தால் உங்களுக்கு கேட்குமா? அப்போ பேசணும், பேசினா தான் எதிராளிக்கு கேட்கணும், பேசி தானே ஆகணும். அப்போ மார்க் வரணும்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணோன்னா தானே மார்க் வரும். சும்மாவே எல்லாமே வந்துடும்னா, அடுப்பில் வந்து சாப்பாடு வேணும்னா டப்பா குண்டான வச்சா வந்துடுமா? குண்டான் வைக்கணும், தண்ணி ஊற்றணும், அரிசி போடணும், அது வேக வைக்கணும், கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அது கொதிச்சுதான் பார்க்கணும், வெந்துதான் பார்க்கணும், பதமாக பார்த்து அதுக்கு டைமை கொடுத்து இறக்கி வைக்கணும். அப்போ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வடிக்கணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ஒரு சாப்பாடு வடிக்கிறதுக்கு, செய்யறதுக்கு. அப்போ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணாமல் குட்டா வச்சுட்டு சாப்பாடு வரல வருமா? வராது. ரைட்டா? ஒரு விதையை விதைக்கிறோம் அப்படின்னா அந்த விதை மரமாக வந்து நல்ல பலன் கொடுக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா குழி தோண்டி ஒரு விதையை போடணும், அதுக்கு தேவையான ஃபெர்டிலைசர்ஸ்லாம் போடணும், உரங்களை போட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ணணும், அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுறது, சூரிய ஒளி படுற மாதிரி பண்ணுறது, காற்று படுற மாதிரி இருக்கிறது, தென் வந்து சுற்றி வேலி போடுறது, எதுவும் வந்து மாடு எது பறிச்சிடாமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பராக டெய்லி ஒரு நாளைக்கு தண்ணி ஊற்றினா போதுமா? ரெகுலராக அதுக்கு எத்தனை இன்டர்வலில் கரெக்டாக தண்ணி ஊற்றுறமா ஊற்றுறது, அதுக்கப்புறமா என்ன பண்ண உரம் போடுறது, தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பூச்சிக்கொல்லி எல்லாம் அடிச்சதுன்னா பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது, இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு வாரம் பண்ணிட்டு நோண்டி பார்த்தா விதையில இருந்து வந்துருமா? வராது. வி ஹவ் டு கிவ் சம் டைம். அதுக்கான டைமையும் கரெக்டாக நம்ம கொடுத்து கொஞ்ச நாள் கழிச்சுமே அதை செடியில் விதையில இருந்து அப்படி குட்டியாக எட்டி பார்க்கும். அதுக்கப்புறமா பார்த்து செடி வரும், அதுக்கப்புறம் மரம் வளரும், மரத்துல இருந்து பிரம்மாண்டமாக பூக்கள் பூத்து குலுங்கும், அதுக்கப்புறம் காய்க்கும், அதுக்கப்புறம் அதில் இருந்து பழங்கள் அறுவடை செய்யப்படும். ரைட்டா? இதெல்லாம் டைம் எடுத்துக்கும். நம்ம பண்ணாமல் விதையை போட்டதுமே பழம் வரல, பழம் எப்படி தானாக வரும்? அது பழமே வாங்கி சாப்பிட்டுக்கலாமே. ரைட்டா? அதனால் இதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கெல்லாம் ஆர்ஜிஆர் அகாடமி இஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ அந்த என்டையர் ப்ராசஸ். சார் நான் படிக்கவே இல்லை சார், என் குழந்தைய எப்படின்னா படிக்க வைக்கணும், கவலைப்படாதீங்க, ஆர்ஜிஆர் இருக்கும்.
சார் எனக்கு வரவே மாட்டேங்குது சார், எனக்கு புரியவே மாட்டேங்குது சார், எனக்கு டீச்சரை கேட்டால் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இல்லை. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆர்ஜிஆர் இருக்கோம், டீச்சர் சப்போர்ட் பண்ணுறோம். சார் எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணனே எனக்கு தெரியல, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆர்ஜிஆரில் ஏஐ மாடல் டெக்ஸ்ட் கொடுத்து அந்த டெஸ்ட் வந்து முடிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் போட்டு எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க கூட உட்காந்து உங்களுக்கு ஒரு மென்டர் இருக்காருங்க. உங்களுக்கு இயர் ஃபுல்லாக என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை சொல்கிறதுக்கு, கேட்கறதுக்கு, எது பண்ணணும்னு உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ஆர்ஜிஆர் இருக்கும், ஆர்ஜிஆர் இருக்கும், ஆர்ஜிஆர் இருக்கும். ரைட்டா? நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் உங்கள் குழந்தைய அழகாக இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டுருங்க. ஆனால் என்ன கண்டிஷன்? நாங்கள் சொல்கிறத உங்கள் குழந்தை ஒரு வருடம் தப்பாம பண்ணணும், தவறாம பண்ணணும். என்ன சொல்றோமோ அதை அப்படியே கேட்டுக்கணும். நாட் ஒன்லி யுவர் சைல்ட், அப்பா அம்மா கூட சும்மா கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அம்மா எனக்கு தொண்டை வலிக்கணும் உடனே குழந்தைய தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறது, ஒரு வாரம் லீவ் போட்டுறது. ஆவாது, நடக்காது, இதெல்லாம் நடக்காது. ரைட்டா? உடம்பு சரியில்லையா ஒரு 2 மாத்திரை போட்டு முடிஞ்சதுன்னா ஒரு நாளில் சரியாயிட போகுது. அதுக்கு போய் லீவு போட்டு வயிறு வலிக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறது, இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் ஃபங்க்ஷன் போகிறேன்னு போயிடுறது, ஒரு 10 நாள் லீவ் போடுறது, 15 நாள் லீவ் போடுறது, போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் ஐயோ மார்க் வராமல் போயிடுச்சுன்னா ஐயோ டீச்சர் சரியாக சொல்லிக் கொடுக்கல அப்படின்றது, இதெல்லாம் வந்து நிறுத்திடணும். எங்ககிட்ட விட்டிங்கன்னா எங்கள் குழந்தை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் எக்ஸாம் முடிச்சு உங்கள் குழந்தை உங்களுக்கு வீட்டுக்கு வரும். அப்போ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? குழந்தைய வந்து அப்படி இருந்து தூரம் இருந்து பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். இந்த மாதிரி நீங்கள் எங்ககிட்ட உங்கள் குழந்தைய கொடுத்துட்டா போகிறோம். நாங்கள் ப்ராப்பராக உங்கள் குழந்தைக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்க வைக்கிறதுல உறுதிங்க, உறுதி உறுதி, இதில் மாற்றமே கிடையாது. என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இல்லை சார் நீங்கள் சொன்னது போதும், எனக்கு தைரியம் வந்துருச்சு, எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு, எங்கள் குழந்தை உங்ககிட்ட இருந்து அட்மிஷன் போடுறேன் அப்படின்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி இமிடியேட்டாக எவ்வளோ ஃபீஸுன்னு கேட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா 20 ஸ்டூடெண்ட் தான் பேட்சில், எல்லாரையும் தூக்கிக்க முடியாது. ரைட்டா? எல்லாரையும் வச்சு நம்ம சென்டர் ரன் பண்ண முடியாது, நம்ம கமிட் பண்ண முடியாது. ஏன்னா 20 பேர் இருந்தால் தான் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து மார்க் ஸ்கோர் பண்ண வைக்க முடியும். ரைட்டா? அதில் 20ல் உங்கள் குழந்தை ஒன்றா இருக்கணும்னு நினச்சிங்க, அடுத்த வருஷம் 2027 கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எடுக்கணும்னா அந்த குழந்தை ஆர்ஜிஆர்ல இருந்து படிச்சுட்டு போனால் எப்படியா இருக்கிற குழந்தை கூட இப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டான்ற மாதிரி நாங்கள் ஆக்கி காட்டுவோங்க. சேலஞ்சுங்க, பண்ணலாமா? முடியுமா? உங்களால் கால் பண்ணுங்க. தேங்க்யூ. 2026 நீட்டு தேர்வு எழுதி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? அதுவும் நான் வந்து எனக்கு கவர்மெண்ட்லாம் வேணாம் சார், பிரைவேட் காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் சீட்லாம் வேண்டாம், எனக்கு MBBS சீட் கிடைச்சா போதும். அது என்னவா இருந்தாலும், மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அப்ராடில் போய் நான் படித்தாலும் பரவாயில்ல. ஆனால் 2026 நான் குவாலிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி ரெடியாக இருக்கோங்க. 35 நாள் கிளாஸ். இப்போ கரண்ட் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் 35 நாள் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் கழிச்சு ஆன்லைனில் அட்டன் பண்ணிங்கன்னா வெறும் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்? ஒரே ஒரு சப்ஜெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலயமா அதில் டெஸ்ட் கொடுத்து உங்களை வந்து கம்ப்ளீட்டாக தரவு பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் ஒரு கிளாரிட்டி கொடுத்து எக்ஸாம் எழுத வைக்க போகிறோம். உங்களை வந்து என்ன பண்ண போகிறோம்? குவாலிஃபை பண்ண வைக்கிறோம். இந்த கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தால் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். எல்லாம் ஓகே தான், இமீடியட்டாக இருந்து ஜாயின் பண்ண படம் பிடிங்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு குவாலிஃபை ஆகலைன்னா உங்களுக்கு 100% நீங்கள் கட்டக்கூடிய பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறோங்க. அப்புறம் என்ன? இதில் என்ன இருக்குது? டீலு ஓகேவா? டீலுக்கு ரெடியா? நான் உங்களை குவாலிஃபை பண்ண வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறீங்க. குவாலிஃபை பண்ண வைக்கலன்னா உங்கள் ஃபீஸை நான் திருப்பி கொடுக்குறேன். ஓகே, நான் ரெடி. நீங்கள் ரெடியா? கால் பண்ணுங்கள் 9176552121 இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்கும்.